ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த லைவ் டெஸ்ட்ல நம்ம பார்க்க போறது 10ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புத்தகத்துல இருக்கக்கூடிய 7th யூனிட். ஓகேவா? இந்த யூனிட்ல இருந்து ஒரு 25 கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த 25 கொஸ்டினும் உங்களுக்கு நியூ சிலபஸை பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த லைவ் டெஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ டெஸ்ட்டை வந்து ஃபுல்லாக அட்டன் பண்ணிடுங்க. ஓகேவா? அண்ட் நான் எப்போதும் சொல்ற மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட் அட்டன் பண்ணும்பொழுதும் அந்த டெஸ்ட்டுக்கான போர்ஷனை தரவா படிச்சுட்டு வந்து அட்டன் பண்ணுங்க. ஓகே? அண்ட் டெஸ்ட்டோட முடிவில் டோட்டலாக நீங்கள் என்ன மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சிலம்பு செல்வர் என அழைக்கப்படுபவர்? ப. சிங்காரம், தேவநேய பாவனர், மாப்போசி, பாவலர் இரு. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஓகேவா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, மாப்போசி அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாப்போசி அவருடைய அந்த லெசனை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அந்த லெசனும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, அடுத்த கொஸ்டின், மாப்போசியின் டேஷ் என்னும் இவருடைய நூலுக்காக 1966ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார். ஸோ அவருடைய எந்த நூலுக்கு 1966ல் சாகித்ய விருது கிடைச்சிச்சு? நான் கண்ட பாரதம், எனது நாட்டின் வளம், நாட்டுப்பற்று, வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. ஸோ இந்த இயருமே ரொம்ப முக்கியமானது. சப்போஸ் உங்களுக்கு கேட்பாங்க, மாப்போசி எந்த வருஷம் வந்து சாகித்ய விருது வாங்கினார் அப்படின்னு கூட கேட்கலாம். ஓகேவா? இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. அடுத்த கொஸ்டின், வேளாண்மை செழிக்கவும் மானுடம் தழைக்கவும் டேஷ் திங்களில் நடத்தப்படும் பொன்னேர் பூட்டுதல் தமிழர் பண்பாட்டின் மகுடம் ஆகும். மார்கழி, சித்திரை, கார்த்திகை, தை. இந்த இடத்துல இந்த திங்கள் அப்படிங்கிறது எதனை குறிக்கிறது அப்படின்னா மாதத்தை குறிக்கிறது. ஓகேவா? ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, சித்திரை திங்கள். ஓகேவா? சித்திரை மாதத்தை குறிக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின், கோப்பரகேசரி, திருபுவன சக்கரவர்த்தி என்ற பட்டங்களை கொண்டவர்? இரண்டாம் ராஜராஜ சோழன், முதலாம் ராஜராஜ சோழன், முதலாம் குலோத்துங்க சோழன், இரண்டாம் ராஜேந்திர சோழன். கோப்பரகேசரி, திரிபுவன சக்கரவர்த்தி அப்படிங்கிற இந்த பட்டங்களை பெற்றவர் யார்? சார் வந்து மெய்கீர்த்தி அப்படிங்கிற ஒரு இதையும் எழுதியிருப்பார். யாரு? ஆப்ஷன் ஏ, இரண்டாம் ராஜராஜ சோழன். ஓகே, அடுத்த கொஸ்டின், சிலப்பதிகாரத்தை இயற்றியவர்? கம்பர், சேக்கிலார், இளங்கோவடிகள், சீத்தலை சாத்தனார். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யாரு? ஆப்ஷன் சி, இளங்கோவடிகள். ஓகே, அடுத்த கொஸ்டின், பொருள் தருக. பாசவர் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் என்ன? எண்ணெய் விற்போர், ஓவியர், நெய்பவர், வெற்றிலை விற்போர். பாசவர் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள். ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, வெற்றிலை விற்போர். ஓகேவா? பாசவர் அப்படிங்கிறது வந்து வெற்றிலை விற்போர். அடுத்த கொஸ்டின், பொருள் தருக. வெறுக்கை அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள்? விலை, செல்வம், நறுமண பொடி, பட்டு. வெறுக்கை.
இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி செல்வம் அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்த கொஸ்டின். இலக்கண குறிப்பு தருக. பயில் தொழில் அப்படிங்கிற சொல்லுக்கான இலக்கண குறிப்பு என்ன? வினைத்தொகை, வினைமுற்று, வேற்றுமை தொகை, பண்பு தொகை. ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பயில் தொழில் அப்படிங்கிறது வந்து வினைத்தொகை. ஓகே, அடுத்த கொஸ்டின். வாய்க்காலில் பாயும் நீரை வயலுக்கு திருப்பி விடுவது. நடை, ஓடை, மடை, ஆடை. வாய்க்காலில் பாயும் நீரை வயலுக்கு திருப்பி விடுவது அது ஆப்ஷன் சி மடை. அடுத்த கொஸ்டின். நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் என்று கூறியவர். சீத்தலை சாத்தனார், கம்பர், சேக்கிழார், இளங்கோவடிகள். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி இளங்கோவடிகள். அடுத்த கொஸ்டின். சுப்புலட்சுமி அவர்கள் மகசேசே விருது பெற்ற ஆண்டு 1994, 1974, 1954, 1964. சுப்புலட்சுமி அவர்கள் மகசேசே விருது பெற்ற ஆண்டு எது? ஆயிரத்தி 1974. ஓகே, ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின். இந்திய அரசின் தாமரை செவ்வணி விருது பெற்றவர். இந்திய அரசினுடைய தாமரை செவ்வணி அப்படிங்கிற விருதை பெற்றவர். பால சரஸ்வதி, ராஜம் கிருஷ்ணன், சுப்புலட்சுமி, சின்ன பிள்ளை. தாமரை செவ்வணி விருது யார் வாங்கினாங்க? யாருக்கு கிடைச்சிச்சு? ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பால சரஸ்வதி. அடுத்த கொஸ்டின். வேருக்கு நீர் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர். வளர்மதி, உமா மகேஸ்வரி, ராஜம் கிருஷ்ணன், அறிவுமதி. வேருக்கு நீர் சாகித்ய அகாடமி யாருக்கு கிடைச்சிச்சு? ராஜம் கிருஷ்ணன், ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய புதினங்களில் பொருந்தாதது எது? கரிப்பு மணிகள், குறிஞ்சித்தேன், அலைவாய் கரையில், ஆறாம் திணை.
கரிப்பு மணிகள், குறிஞ்சித்தேன், அலைவாய் கரையில், ஆறாம் திணை. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஆறாம் திணையினோட ஆசிரியர் பெயர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். இந்திய அரசின் தாமரை திரு விருது பெற்றவர் MS சுப்புலட்சுமி, கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன், பால சரஸ்வதி, ராஜம் கிருஷ்ணன். தாமரை திரு விருது ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த தாமரை திரு விருது வந்து கொடுத்தாங்க. ஓகேவா, அடுத்த கொஸ்டின். தமிழக அரசின் ஔவை விருதையும் தூர்தர்ஷனின் பொதிகை விருதையும் பெற்றவர் சின்னப்பிள்ளை, கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன், பால சரஸ்வதி, ராஜம் கிருஷ்ணன். ஔவை விருது, தூர்தர்ஷனினுடைய பொதிகை விருது. ஸோ இந்த 2 விருதையும் பெற்றவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, சின்னப்பிள்ளை. ஓகேவா, சின்னப்பிள்ளை தான் அந்த விருதை வாங்கினாங்க. அடுத்த கொஸ்டின். அன்பின் ஐந்திணை பற்றியது டேஷ். உரிபொருள், கருப்பொருள், அகப்பொருள், புறப்பொருள். அன்பின் ஐந்திணை பற்றியது ஆப்ஷன் சி, அகப்பொருள். அடுத்த கொஸ்டின். புறத்திணை டேஷ் வகைப்படும். 10, 6, 11, 12. புறத்திணை 12 வகைப்படும். ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின். பிரித்து எழுதுக. பாடான் திணை பா பிளஸ் ஆண் பிளஸ் திணை, பாடு பிளஸ் ஆண் பிளஸ் திணை, பாடான் பிளஸ் திணை, பாடு பிளஸ் ஆண் பிளஸ் திணை. ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, பாடு பிளஸ் ஆண் பிளஸ் திணை. அடுத்த கொஸ்டின். சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்க. உழவு, ஏர், மண், மாடு. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா, ரொம்ப முக்கியமானது. உழவு, மண், ஏர், மாடு. மண், மாடு, ஏர், உழவு. ஏர், உழவு, மண், மாடு, மண். இதுல எது சரியான அகரவரிசை?
ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உயிரெழுத்துக்கள் தான் வரணும். அப்படி பார்க்கும்பொழுது உழவு ஏர் அப்படிங்கிறது தான் வரும். ஓகேவா? மண் மாடு அப்படிங்கும்பொழுது குரில் ஃபர்ஸ்ட் வரும், நெடில் வந்து ரெண்டாவது தான் வரும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின். இரு நாட்டு அரசர்களும் தும்பைப்பூவை சூடி போரிடுவதன் காரணம் டேஷ். நாட்டை கைப்பற்றல், ஆணிரை கவர்தல், வலிமையை நிலைநாட்டல், கோட்டையை முற்றுகையிடல். இரு நாட்டு அரசர்களும் தும்பைப்பூவை சூடி போரிடுவதன் காரணம். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, வலிமையை நிலைநாட்டுதல். அடுத்த கொஸ்டின். கலைச்சொல் தருக. காப்புரிமை அப்படிங்கிற சொல்லுக்கான கலைச்சொல் என்ன? கன்சுலேட், கில்ட், டாக்குமெண்ட், பேட்டன்ட். காப்புரிமை அப்படின்னா பேட்டன்ட் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? டி தான் வரும். அடுத்த கொஸ்டின். கலைச்சொல் தருக. டெரிட்டரிங்கிற சொல்லுக்கான கலைச்சொல் என்ன? பள்ளத்தாக்கு, நிலப்பகுதி, சமவெளிகள், மலைகள். டெரிட்டரி அப்படின்னா நிலப்பகுதி. ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின். என் கதை நூலின் ஆசிரியர்? நாமக்கல் கவிஞர் ராஜம் கிருஷ்ணன், ந. முத்துசாமி, கல்கி. என் கதை அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் ஆப்ஷன் ஏ. என் கதை, சங்கொலி இதெல்லாம் யாருடையது? நாமக்கல் கவிஞருடையது. ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின். தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது டேஷ். திருக்குறள், புறநானூறு, சிலப்பதிகாரம், கம்பராமாயணம். தமிழினத்தை ஒன்றுபடுத்தக்கூடிய இலக்கியம் இதுதான் அப்படின்னு சொல்லி மாப்போசி எந்த இலக்கியத்தை கருதினாரு? ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, சிலப்பதிகாரம். ஸோ மாப்போசி சிலப்பதிகாரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு சி இருக்கு இல்லையா? இந்த சிலப்பதிகாரம் தான் தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியம் அப்படின்னு சொல்லி மாப்போசி அவர்கள் கருதினார். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டோட்டலாக ஒரு 25 கொஸ்டின் இந்த யூனிட்ல இருந்து பார்த்துருக்கோம். ஸோ இதில் நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி உங்களுடைய மார்க்ஸை கமெண்ட்ஸில் கட்டாயம் தெரியப்படுத்துங்க. அண்ட் அடுத்து வேற ஒரு லைவ் டெஸ்ட்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி from K Guru Academy. Thank you.